கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கும் நாம் எப்படியாக இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடினால் நம்முடைய மனதில் சமாதானம் நிலவும், நிரந்தரமாக நம்முடைய பரம தந்தையோடு கூட சமாதானத்தோடு வாழ்வது எப்படி என்ற கருத்தில் சிந்திக்க இருக்கிறோம். ஆகவே இந்த சிந்தனைக்கு தலைப்பு, நமது பரலோக தந்தையுடன் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். கிறிஸ்மஸ் 2023 நாம் பரலோக தந்தையுடன் கொண்டாடினோமே என்றால் நிச்சயமாக நமக்கு சமாதானம் கிடைக்கும். லூக்கா 2:10 தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆகவே இந்த நாளில் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதில் நாம் எப்படியாக மகிழ்ச்சியை பெறுகிறோம் என்பதை நம்ம சிந்திக்க வேண்டும். நிரந்தரமான ஒரு சமாதானத்தோடு நமது பரம தந்தையோடு இந்த கிறிஸ்மஸை கொண்டாட வேண்டும் என்றால், முதலாவதாக நாம் எப்படியாக கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்மஸ் மரத்தை வைப்பது மற்றும் அதை அலங்கரிப்பதில் அநேகருக்கு அதிக மகிழ்ச்சி. கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லாமல் கிறிஸ்மஸை கொண்டாட முடியாது அல்லது கொண்டாடக்கூடாது என்ற ஒரு மனப்பான்மை அநேகருக்கு வந்துவிட்டது. கிறிஸ்மஸ் ட்ரீயை நிச்சயமாக வைத்து அதை அலங்கரிப்பது முதலாவது கட்டமாக நமக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் அது பங்கு பெறுகிறது. அடுத்ததாக கிறிஸ்மஸ் சம்பந்தப்பட்ட கேரல் சிங்கிங்ஸ், கேரல் ரவுண்ட்ஸ், இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஈடுபட்டு நம்மை சந்தோஷப்படுத்தி கொள்கிறோம். நேட்டிவிட்டி காட்சி, இயேசு பிறந்த அந்த காட்சிகளை சித்தரித்து நடித்து காண்பித்து அதில் நம்ம சந்தோஷப்படுகிறோம் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் காலங்களில். இன்னும் மேஞ்சர் சீன், மாட்டு தொழுவத்தின் காட்சி, அதை நாம் செய்து அதை காட்சிக்கு வைத்து அதிலையும் ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது, வெகுவாக குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. மற்றும் கிறிஸ்மஸ் சமயத்தில் அநேகரை நம்ம கிறிஸ்துவை அறியாதவர்களை ஆலயத்திற்கு அழைக்கிறோம். இது ஒரு நல்ல காரியம் என்று தான் நான் சொல்லுவேன். உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதை கண்டு மகிழ்ச்சி வருகிறோம். உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறது என்ற காரியத்தை பார்க்கும்போது அநேகருக்கு மகிழ்ச்சி. ஆனால் பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் கொண்டாடுவது ஒரு கமர்ஷியல் கிறிஸ்மஸ். ஏன் உலகம் முழுவதும் கொண்டாடுகிறது அப்படின்னா, கிறிஸ்து இயேசு மார்க்கத்தை உண்டு பண்ண வந்தார். பிதாவுக்கும் நமக்கும் நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ண வந்தார். ஆனால் அதை மதமாக மாற்றிவிட்டபடியினால் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மதத்திற்கும் அநேக விழாக்கள், திருவிழாக்கள் இருக்கிறது போல இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையும் அந்த விழாக்களில் ஒன்றாய் மாறிவிட்டது. ஆகவே தான் உலகம் முழுவதும் இதை கொண்டாடுகிறது. உலகம் முழுவதும் எல்லா மதத்தின் எல்லா பண்டிகைகளையும் கொண்டாட தான் செய்கிறது. அதில் மிகவும் முக்கியமாக கிறிஸ்மஸ் நல்ல ஒரு ஆடம்பரமாக கொண்டாடுகிற ஒரு காரியமாக இருக்கிறதுனால அநேகருக்கு இது விரும்பத்தக்கதாய் உள்ளது. ஆகவே அநேகர் இதை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள். இதை கண்டு நம்ம மகிழ்ச்சி அடைவதில் அர்த்தமே கிடையாது. ஏன்னால் எந்த
காரணத்தோடு, என்ற அர்த்தத்தோடு இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவோமோ அந்த அர்த்தத்தோடு அவர்கள் அதை கொண்டாடவில்லை. மீண்டுமாக கிறிஸ்மஸ் மரத்தை வைத்து அலங்கரிப்பதை குறித்து நாம் பார்த்தோம். கிறிஸ்மஸ் மரத்தை வைத்து ஏன் அலங்கரிக்கிறோம்? கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லை என்றால் கிறிஸ்மஸே இல்லை என்ற அர்த்தமாகி விடுகிறது. வீட்டிற்கு கேரல் ரவுண்ட்ஸ் வருகிறார்கள் என்றால் அதற்கு முன்பதாகவே கிறிஸ்மஸ் ட்ரீயை வைத்து ஒரு ஸ்டாரை போட்டு லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வீட்டை அலங்கரித்தால்தான் அந்த கேரல் ரவுண்ட்ஸ் வருகிறப்ப நமக்கு ஒரு திருப்தி, எல்லாத்தையும் சரி செய்து வைத்திருக்கிறோம் என்று. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வைப்பதில் நம்ம என்ன கருத்தோடு அதை வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்மஸ் ட்ரீயை இயேசுவை அறியாதவர்கள் அல்லது தேவனையே அறியாதவர்கள், தேவனுடைய சிருஷ்டிப்பை மட்டும் சார்ந்து இருக்கிறவர்கள், சிருஷ்டிகரை மறந்து அவருடைய சிருஷ்டிப்பை மட்டும் சார்ந்திருக்கிறவர்கள் தங்களுடைய செழிப்புக்காக இதை வைத்து வந்தார்கள். சிருஷ்டிகரை மறந்து சிருஷ்டிப்பை நாடுகிற மக்கள் இதை தங்களுடைய செழிப்புக்காக வீடுகளில் வைத்தார்கள். ஏன் அப்படி வைத்தார்கள் என்றால், இந்த மரம் எந்த பருவத்திலையும் பசுமையாக இருந்தபடியினால் மக்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இந்த மரத்தை வீட்டில் வைத்தால் நாமும் எல்லா நேரங்களிலும் செழிப்போடு இருக்க முடியும், பசுமையாக இருக்க முடியும் என்று நினைத்து இதை வைத்தார்கள். அதை ஒரு சமயத்தில் இங்கிலாந்தில் இதை ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகையின் அம்சமாக மாற்றினார்கள். அந்த நாளிலிருந்து கிறிஸ்மஸ் பண்டிகையின் போது கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பது மரபாயிற்று. அந்த நாளிலிருந்து நாமும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய, தேவனுடைய பிள்ளைகளாகிய, தேவ சந்ததிகளாகிய நாமும் இதை அறிந்தோ அறியாமலோ நம்முடைய வீட்டில் வைத்து வருகிறோம். இது இல்லை என்றால் சிறு பிள்ளைகளுக்கு சந்தோஷம் கிடையாது, சில வேளையில் பெரியவர்களுக்கே சந்தோஷம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நாம் ஈடுபட்டு வருகிறோம். இப்பொழுது கிறிஸ்மஸ் என்றால் என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஈவாக ஒரு பரிசாக தந்தது தான் கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் இல்லை என்றால் இன்று நாம் தேவனை அறிய முடியாது, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது, நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது. அப்படிப்பட்ட காரியத்தில் குழந்தைகளுக்கு அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு என்னும் அந்த தீமை கிறிஸ்மஸ் தாத்தாவாக மாற்றிவிட்டோம். இன்னும் குழந்தைகளின் தலையின் கீழ் பரிசுகளை வைத்து அது கிறிஸ்மஸ் தாத்தா வைத்தது என்று அவர்களிடத்தில் கூறுகிறதும் ஒரு பழக்கமாக மாறிவிட்டது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யும்போது நாம் என்ன செய்கிறோம்? நாம் குழந்தைகளுக்கு கடவுள் கொடுத்த ஈவை சொல்லி கொடுக்காமல் மாறாக கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கும் மற்ற பரிசுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நம்முடைய தவறு காரணமாக இயேசுவை நிராகரிக்கும் மக்களும் கிறிஸ்மஸ் தாத்தாவின் ஆசீர்வாதங்களுக்காக இயங்குகிறார்கள். அவங்க எப்படி மாற்றிட்டோன்னு பாருங்கள். இயேசுவை மக்களுக்கு சொல்ல முடியலை, இயேசுவையும் தேவ அன்பையும் மக்களுக்கு நம்ம வாரி வழங்க முடியவில்லை. ஆகவே பிள்ளைகளுக்காக ஏற்படுத்திய ஒரு பாத்திரத்தை, கிறிஸ்மஸ் தாத்தா என்னும் ஒரு பொய்யான காரியத்தை குழந்தைகள் அதை உண்மை என்று கருத வேண்டும் என்று சொல்லி கட்டுக்கதைகளை சொல்லி, இந்த நாளில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்தவுடன் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவின் இடத்துல ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும் என்று அவர்கள் ஓடி வருகிறார்கள். இதை நான் கண்கூடாக பார்த்தேன். அப்போ நம்ம என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா, இந்த ரோமர் 1:18 அநேக வேளையில் புறஜாதிகள், சிருஷ்டிகரை மறந்து சிருஷ்டிப்பை நாடுகிற மக்களுக்கு நாம் இந்த வசனத்தை ஒரு எச்சரிப்பின் வசனமாக நினைக்கிறோம். ஆனால் கிறிஸ்மஸை
தேவனுடைய அன்பை மறந்து மற்ற காரியங்களுக்கு புறஜாதிகள் போலவே முக்கியம் கொடுத்து கொண்டாடுகிற நம்முடைய கிறிஸ்மஸ் ஒருவேளை இந்த வசனத்தினால் எச்சரிக்கப்படுகிற ஒரு கிறிஸ்மஸாக இருக்கலாம். பிரியமானவர்களே, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. ரோமர் 1:18 பவுல் இப்படியாக எழுது: மகிழ்ச்சி மற்றும் சமாதானம் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. உன்னதத்திலிருந்த தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும். தேவதூதர்கள் பாடிய பாடல்களில் இந்த கருத்துகள் அடங்கியிருக்கிறது, இந்த செய்தி அடங்கியிருக்கிறது. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று முதலாவது ஒரு தூதன் வானத்திலே தோன்றி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறார். அது இன்று நடந்து வருகிறது. எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்தோ அறியாமலோ கமர்ஷியல் வழியில் வர்த்தக முறையில் கிறிஸ்மஸை கொண்டாடுவதினாலோ அநேகரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அடுத்தது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. இது என்றுமே தேவன் மகிமையாக இருக்கிறார், தேவன் மகிமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் காரியத்தினாலும் தேவன் மகிமைப்படுகிறார். மூன்றாவது காரியம், பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மையும் தன்னுடைய பிதாவையும் ஒன்று சேர்த்து வைக்க வந்தார், ஒப்புரவாக்க வந்தார். தேவனாகிய பிதாவுக்கு நம்மேல், மனுஷர் மேல் பிரியம் உண்டாகத்தக்கதாக தன்னுடைய கீழ்ப்படிதலின் மூலமாக இயேசு அதை செய்து முடித்தார். அப்போ பூமியிலே சமாதானம் பெருகும் என்று தேவதூதன் அறிவித்தார். பிரியமானவர்களே, ஆங்கில மொழிபெயர்ப்பில் நம்ம பார்த்தோம் என்றால், கர்த்தர் யார் மேல் பிரியமாயிருக்கிறாரோ அவர்களுக்கு சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யார் மீது பிரியமாயிருக்கிறாரோ அவர்களுக்கு சமாதானம். ஆனால் தமிழ் மொழிபெயர்ப்பில் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவை இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தமிழுடைய மொழிபெயர்ப்பின்படி பார்த்தோமே என்றால், பூமியில் சமாதானம், நம்முடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்கிறதா? எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கிறதா? எப்பொழுதும் பசுமையாக இருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீயை வீடுகளில் வைத்து நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் பசுமையாக இருக்கும் என்று நம்புகிற மக்களோடு கூட நாமும் கிறிஸ்மஸை கொண்டாடுகிற இந்த காலத்தில் தேவ சமாதானம் எல்லா பருவங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய இருதயத்தை ஆளுகிறதா? இதுதான் இன்றைக்கி கேள்வி. பிரியமானவர்களே, எத்தனையோ முறையில் உலகத்தாரோடு கூட சேர்ந்து நாம் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம். ஆனால் தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறதா? அதுதான் கேள்வி. அடுத்தது, மனுஷர் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? ஆகவே நாம் ஒருவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறோமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வேளையில் நம்முடைய இருதயங்களில் சமாதானம் இடம்பெறுகிறதா? ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி பார்த்தால், யார் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு சமாதானம் என்று தேவதூதன் அறிவித்தபடியினால கடவுள் ஒரு சிலரில் மட்டுமே பிரியப்படுகிறாரா? இது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். பிரியமானவர்களே, கடவுள் பாரபட்சம் காட்டுகிறாரா?
ரோமர் 10:12-13 இப்படியாக சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐசுவரிய சம்பனராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இதில் வித்தியாசமே கிடையாது. பாருங்கள், அவர் பட்சபாதம் உள்ளவர் கிடையாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாருக்காகவும் தேவன் தன்னுடைய குமாரனை தந்தார். இதில் வித்தியாசமே கிடையாது. இது ஸ்பெஷலாக ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு என்று நாம் கூற முடியாது. ஆண்டவர் எல்லாருக்காகவும் தன்னுடைய குமாரனை ஈவாய் தந்திருக்கிறார். கடவுள் பாரபட்சம் காட்டுவதில்லை. சமாதானம் அனைவருக்கும் கிடைக்கிறது, ஆனால் சிலரால் மட்டுமே அதை தக்க வைத்து கொள்ள முடிந்தது. இதுதான் விஷயம். கர்த்தர் எல்லார் மீதும் பிரியப்படுகிறார், ஆனால் சிலர் மட்டுமே அவரது பிரியப்படி நடக்கிறோம். பிலிப்பியர் 4:6 பவுல் இப்படியாக சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அது பண்டிகை காலமாக இருக்கட்டும், சாதாரண காலமாக இருக்கட்டும், எல்லா நேரத்திலையும் எல்லாற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்போ தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு கவலை என்பது இருக்கக்கூடாது. எதைக்கும் கவலைப்படாமல் தேவன் பார்த்து கொள்வார் என்ற ஒரு பெரிய விசுவாசத்தோடு கூட ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டியதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம் எதற்கு? தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு ஈவாக தந்து நம்மை நித்திய மரணத்திலிருந்து பிரித்து எடுத்து நித்திய ஜீவனை தந்திருப்பதற்காக அனுதினமும் ஒவ்வொரு வினாடியும் தேவனை ஸ்தோத்தரிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே அப்படியாக நாம் செய்யும்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று பவுல் அப்போஸ்தலர் பிலிப்பியருக்கு எழுதுகிறார். கடவுள் தம் தீர்க்கதரிசிகளை உலகத்திலிருந்து பிரித்து வைத்திருந்தார். பாருங்க, இதன் காரணமாக எலியா எப்போதும் கடவுளுடைய பிரசன்னத்தில் தங்கியிருந்ததை நம்ம வாசிக்கிறோம். அதே போல் யோவான் ஸ்நானன் காட்டில் தான் தங்கியிருந்தார். காட்டில் தங்கியிருந்து மனிதர்கள் செய்யும் தவறுகளை சுட்டி காண்பித்தார், தைரியமாக சுட்டி காண்பித்தார். தேவன் அவரை தனியாக பிரித்து எடுத்து காட்டில் வாழ வைத்து அவருக்கு வெட்டுக்கிளிகளையும் தேனையும் ஆகாரமாக கொடுத்தார். ஒட்டக மயிரினால் உண்டாக்கப்பட்ட ஆடையை அவர் அணிந்திருந்தார். ஒரு தனித்துவம் பாருங்களேன். இதுக்கு என்ன, இப்போ நம்ம எல்லாமே சந்நியாசம் எடுக்கணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இந்த உலகத்தில் தான் நம்ம வாழணும், ஆனால் இந்த உலகத்தோடு கூட ஒத்து போக முடியாது நம்மளால். ஆண்டவர் இந்த உலகத்தில் தான் வைத்திருக்கிறார் நம்மளை. ஓநாய்களுக்கு நடுவே உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னாரு. அப்படின்னா ஓநாய்களுக்கு ஆண்டவர் நம்மளை விருந்தாக கொடுக்க போகிறாரா? கிடையாது. அந்த ஓநாய்கள் மத்தியில் நாம் ஓநாய்கள் போல அல்லாது வாழ்ந்து காமிக்கணும். அதை தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து காண்பித்தார். அப்போ ஆண்டவர் நம்மளை சந்நியாசமோ துறவு எடுக்க சொல்லலை. உலகத்தில் அவருடைய பிள்ளைகளாக, ஒரு தனித்துவ மகத்துவமுள்ள பிள்ளைகளாக, சர்வத்தையும் படைத்து ஆளுகிற தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு மேலாக அவர் ஒன்றையும் விரும்பவில்லை. அனைத்து கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களிலிருந்தும் இந்த 2023 கிறிஸ்மஸில் நம்ம விலகி நமது பரலோக தந்தையுடன் கிறிஸ்மஸ் கொண்டாடினோமே என்றால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான கிறிஸ்மஸாகவும் தேவ சமாதானத்தை நிரந்தரமாக நம்முடைய இருதயத்தில் வைக்கிற ஒரு கிறிஸ்மஸாகவும் அது மாறும். ஆகவே இப்படிப்பட்ட
வேண்டாத அர்த்தமற்ற கொண்டாட்டங்களிலிருந்து நம்மை நாம் விலக்கி கொண்டு இருப்போமே என்றால், தம்முடைய ஒரே மகனை கொடுத்ததன் மூலம் நம்முடைய பரம தந்தை அடைந்த வேதனையை நாம் உணர முடியும். இப்படிப்பட்ட அர்த்தமற்ற கொண்டாட்டங்கள் பரலோக பிதாவின் வேதனையை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் நம்மை அலைக்கழிக்கிறது. ஒருவேளை இந்த கொண்டாட்டங்களிலெல்லாம் இருந்து சிறிது விலகி தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மகிமையான பரலோக ராஜ்யத்திலிருந்து இந்த பூமிக்கு கொடுத்தார் என்றால், அந்த காலங்களில் அவருடைய மனம் எப்படி இருந்திருக்கும்? ஒரு தகப்பன் தன் மகனை பிரிகிற ஒரு காட்சி, தன்னுடைய மகனுடைய ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து மகிழ வேண்டிய ஒரு தகப்பன் அவைகள் எல்லாவற்றையும் நமக்காக தியாகம் செய்கிறார் பாருங்க. அது மட்டும் இல்லை, அவர் இந்த உலகத்திற்கு தன்னுடைய குமாரனை நம்முடைய பாவங்களுக்கு நம்முடைய பாவ நிவாரண பலியாக அனுப்புகிறார். அப்போ நாமெல்லாம் பாவிகளாக இருக்கிறோம். நம்மீது ஆண்டவர் அன்பு கூர்ந்தபடியினால தன்னுடைய குமாரனுடைய ஜீவனை நமக்காக தர ஆயத்தப்படுகிறார் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில். அப்பொழுது அவருடைய மனம் எப்படியாக உடைந்திருக்கும், எவ்வளவு துக்கத்தினால நிரம்பி இருந்திருக்கும். இந்த பிதாவின் நிலைமையை உணர்ந்து பார்ப்பதற்கு கிறிஸ்மஸ் பண்டிகைகளில் இடமே கிடையாது பாருங்க. கிறிஸ்மஸ் பண்டிகைகளில் நிறைய பேர் கிறிஸ்துவையே இல்லாமல் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுறாங்க. ஆனால் எல்லாரும் தேவனுடைய தியாகத்தை உணராமல் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறாங்க. இன்றைக்கி அந்த தேவனுடைய மனதில் இருக்கிற அந்த துக்கம், அந்த அவருடைய மனம் உடைந்திருக்கிறத நம்ம பார்த்தோம் என்றால், நம்ம உணர்ந்து கொண்டோம் என்றால், தன்னுடைய குமாரனை நமக்கு ஈவாக பலியாக கொடுப்பதின் நிமித்தம் ஒரு தகப்பனுடைய இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை நாம் உணர்ந்து கொண்டோமே என்றால், அந்த தகப்பன் நம் மீது வைத்திருக்கிற அன்பையும் உணர்ந்து கொள்வோம். இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இடம் பெறாதபடியினால் நாம் உதட்டளவில் தேவன் நம் மீது பிரியமாயிருக்கிறார், தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தபடியினால் தன்னுடைய ஒரே குமாரனை நமக்கு தந்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தவர் மற்ற எல்லா காரியத்திலையும் நமக்கு மற்றவைகளை தராமல் இருப்பது எப்படி என்றெல்லாம் உதட்டளவில் சொல்லுகிறோம் பாருங்கள். இதில் நமக்கு ஒரு பிடிப்பு உண்டாக வேண்டும் அப்படின்னா, தேவனுடைய துக்கத்தை, தன்னுடைய மகனை இழந்து நிற்கும் அந்த நிலைமையை, பிதாவின் நிலைமையை, பரமபிதாவின் நிலைமையை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உணர்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அதை நம்ம காண முடிகிறதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய அன்பை நாம் உணர முடியும். அந்த வேதனையை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உணர்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு தேவன் நம்மில் அன்பாயிருக்கிறார், என் மீது அன்பாயிருக்கிறார். எனக்காக தன்னுடைய ஒரே குமாரனையே துக்கத்தோடு கூட, பாரத்தோடு கூட, வேதனையோடு கூட எனக்காக கொடுத்தார். அப்போ தான் அந்த அன்பு நமக்கு புரியும் பாருங்கள். அது எப்பேற்பட்ட அன்பு! தன்னுடைய குமாரனையே கொடுக்க அவரை வைத்த அன்பு, நம் மீது அவர் காட்டிய அன்பு. அதை தான் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம புரிந்து தேவனை துதிக்க வேண்டும். அப்பொழுது உலகம் தரக்கூடாததான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்போம். ரோமர் 12:2 அதனால தான் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள்.
இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்கு தந்ததினால நம்முடைய மனம் புதிதாகிறது. ஆகவே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் தேவ சாயலாக, தேவ பிள்ளைகளாக அவருடைய சாயலில் மறுரூபப்பட்டு வாழ வேண்டும். அதுதான் இந்த கிறிஸ்மஸ் அறிவிக்கிறது. தன் மகனை பலி கொடுத்ததால் ஏற்படும் துக்கத்தை நம்முடைய பரமபிதா எப்படி மேற்கொண்டார் என்பதை புரிந்து கொண்டோம் என்றால், நாம் மீண்டுமாக இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களில் இப்படிப்பட்ட தவறுகளை செய்ய மாட்டோம். எப்போ அவருடைய மனம் ஆறுதல் அடைகிறது, எப்பொழுது அந்த துக்கத்தை அவர் மேற்கொள்கிறார் என்றால், அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம நித்திய மரணத்திலிருந்து நாம் தப்பித்து கொண்டோம் என்பதை அவர் பார்க்கும்போது, அவர் செய்த தியாகத்துக்கு தக்கதாக அவர் உள்ளத்தில் சந்தோஷம் ஏற்படுகிறது. அதுதான் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு. கடவுள் தனது பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை, அவருடைய சந்ததிகளாகிய பிள்ளைகளை அனுதினமும் பார்க்க விரும்புகிறார். ஆனால் நாம் நம் ரட்சிப்புக்கு முன்பு ஒவ்வொரு பண்டிகையும் கொண்டாடியது போல நாம் கிறிஸ்மஸ் பண்டிகையும் கொண்டாடுகிறோம். அவர் பிரித்தெடுக்கப்பட்ட நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளுகிற, நித்திய மரணத்திலிருந்து தப்பித்து கொண்ட தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க ஆவலாயிருக்கிறார். தன்னுடைய துக்கத்தை ஆற்ற ஆவலாயிருக்கிறார். ஆனால் நாம் ரட்சிப்புக்கு முன்பதாக எப்படியாக கொண்டாடினோமோ, அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்தோமோ, அதுபோல அர்த்தமற்ற ஒரு பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, ஏசாயா 53:10 சொல்லுகிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையின் கொண்டாட்டங்களில் தேவாதி தேவனோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ தமது சந்ததியை கண்டு கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா? ஏசாயா 53:11 சொல்கிறது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலன் நாம் நித்திய மரணத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்பது தான் அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலன். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் பிதாவாகிய தேவன் காண ஆவலாயிருக்கிறார். அப்பொழுது நாம் அவருடைய துக்கத்தை புரிந்து கொள்வோமே என்றால், அவருடைய ஆவலை புரிந்து கொள்வோமே என்றால், அவருடைய எதிர்பார்ப்பை சந்திக்க ஆயத்தப்படுவோமே என்றால், இந்த உலக பிரகாரமான கொண்டாட்டங்களிலிருந்து விலகி தேவன் நமக்கு கொடுத்த குமாரத்துவத்திற்கு தகுதியானவர்களாக நாம் இருக்க வேண்டும். விசேஷமாக இந்த பண்டிகை காலத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம தகுதியாக இருக்கணும். ஆனால் பண்டிகை காலங்கள் நம்மை அந்த தகுதியிலிருந்து வெளியேற்றுகிறது. ஆகவே பண்டிகை காலங்களில் மிகவும் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்ட குமாரத்துவத்திற்கு தகுதியானவர்களாக நாம் கொண்டாடுகிறோம். அந்த கொண்டாட்டத்தை நாம் அவருடைய சந்ததிகளாக மாறும்போது அவருடைய துக்கம் மகிழ்ச்சியாக மாறுகிறது. அப்பொழுது தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை நிரப்புகிறது. அப்பொழுதுதான் தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை நிரப்புகிறது. ஆகவே பிரியமானவர்களே, உலகம் தரக்கூடாததான மெய்யான தேவ சமாதானம் நிரந்தரமாக நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும் என்றால், தீர்க்கதரிசிகள் வாழ்ந்தது போல, தேவ பிள்ளைகள் வாழ்வது போல, நாம் இந்த உலகத்தின் அமளிகளிலிருந்து, உலகத்தின்
சத்தத்திலிருந்து, உலகத்தின் கொண்டாட்டங்களிலிருந்து நம்மை பிரித்தெடுத்து தேவ பிள்ளைகளாக, தேவனுடைய சந்ததியாக நாம் வாழ ஆயத்தப்படும்போது தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளும். பிரியமானவர்களே, ஆகவே இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் வீணான கொண்டாட்டங்களிலும் வீணான கருத்துகளிலும் நம்முடைய நேரத்தை செலவிடாதபடி உண்மையான அன்போடும் கருத்தோடும் தேவன் நமக்கு செய்த அந்த காரியத்தில் அவருடைய அன்பை உணர்ந்து இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடினோம் என்றால் நிச்சயமாக தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளும். இந்த பண்டிகை காலத்தில் மட்டுமல்ல, நம்முடைய ஜீவகாலம் முழுவதும் இந்த தேவ சமாதானம் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய இருதயத்தில் இடம்பெறும். அது நாம் தவறாமல் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படி நம்மை நடத்தி செல்லும். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கிருபையை பெற எங்களுக்கு உதவி செய்யும். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் உம்முடைய உள்ளத்தை அறிந்தவர்களாக, உம்முடைய ஏக்கத்தை அறிந்தவர்களாக நாங்கள் இந்த பண்டிகைகளை கொண்டாடி உம்மால் அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ.